இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கடும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. யார் பெரிய கட்சி என்பதில் திமுக காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே தங்கள் அலுவலகத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என இரு கட்சிகளும் கூறுவதால் சிக்கல் எழுந்திருக்கிறது. யார் பெரிய கட்சி என்பதில் திமுக காங்கிரஸ் இடையே ஈகோ யுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக காங்கிரஸ் இடையே தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி உடன்படிக்கை உள்ளிட்டவை கையெழுத்தாகி இருக்கிற நிலையில் அடுத்த கட்டமாக புதுச்சேரியை நோக்கி அரசியல் நகர்ந்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் சார்பாக 7 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. இந்நிலையில் திமுகவினுடைய புதுச்சேரி மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கலந்துரையாடலாம். ஐயா வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவினுடைய வியூகம் என்ன? புதுச்சேரிக்கு பொறுப்பாளராக ஜெகத்ரட்சன் எம்பி அவரை போட்டிருக்காங்க. நாங்கள் எங்கள் கட்சியில் இருக்க நிர்வாகிகளோடு கலந்து பேசியிருக்கிறோம். அப்போ புதுச்சேரியில் நமக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளை பற்றியும் பேசியிருக்கிறோம். அந்த லிஸ்ட்டை எங்கள் தலைமைக்கும் கொடுத்துருக்குறோம். அவங்க அந்த லிஸ்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த நிலையில் அவங்க கலந்து பேசிட்டு வரும்போது இந்த பேச்சுவார்த்தைக்கு தொடருவோம். ரெண்டாவது யார் தலைமைன்றதெல்லாம் எங்கள் தலைமை தான் முடிவு பண்ணுறோம். நாங்கள் எங்களோட நிலைப்பாட்டை சொல்கிறோம். எங்கள் தலைமை எந்த முடிவு வருதோ அந்த முடிவு ஏற்றுக்குவோம். அதே சமயத்தில் எங்கள் தலைமை இதில் உறுதியாகவே இருக்கிறாங்க. விசிகா கூடயும் கம்யூனிஸ்ட் கட்சி கூடயும் இங்கே பேச்சுவார்த்தை நடத்துனது தலைமைக்கு தெரிஞ்சு தான் நடத்துனீங்களா? எங்கள் தலைமைக்கு தெரியாமல் எந்த வேலையும் நாங்கள் செய்ய முடியாது. எங்கள் தலைமை சொன்னால் தான் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தொகுதியை பற்றியோ நான் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பு அவர் ஜெகத்ரட்சன் பொறுப்பாளர் போட்ட பிறகு பார்த்துருக்காங்க. அவங்களுக்குள்ள தொகுதிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுருக்கோம். எல்லா முடிவுமே தலைமை கழகத்தை கலந்து தான் போடும். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பேச்சுவார்த்தை குழு இந்நேரம் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சு நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படாததுக்கு காரணம் என்ன? அது அவங்க கையில் தான் கேட்கணும். நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நேரத்தும் ரெடியாக இருந்தோம். அவங்க அவங்க மேலிட பொறுப்பாளரை கலந்துட்டு வரதா சொல்லி இல்லை அவங்களை இட்டுன்னு வரதா சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை குழு இங்கே திமுக அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றத்துக்கு அலுவலகம் இருக்குது. இங்கே நாங்கள் நிர்வாகி இருக்கிறோம். இங்கே பேசணும் இல்லையா? ஆட்சி எங்களுதுன்னு சொல்கிறோம். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சொல்கிறீங்க. திமுக தலைமையிலான ஆட்சின்னா ஆட்சி எங்களுது. காங்கிரஸ் ஆட்சி எப்படி? அது காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருக்கும்? எங்களுக்கு கூட்டணி ஆட்சியாக இருக்கும். இரு கட்சிகளும் மாறி மாறி தங்கள் அலுவலகத்திற்கு வருமாறு கூறுவதால் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கிறது. தனித்தனி ஆவர்த்தனம் நடத்தும் திமுக காங்கிரஸ் புதுச்சேரியில் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மார்க்சிஸ்ட் கட்சி தனித்து போட்டி என அறிவித்துவிட்ட நிலையில் புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் அலுவலகத்துக்கு திமுக வரட்டும் என காங்கிரசும், திமுக அலுவலகத்திற்கு காங்கிரஸ் வரட்டும் என திமுகவும் ஈகோ யுத்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீயா நானா என புதுச்சேரியில் திமுகவும் காங்கிரசும் மல்லு கட்டுகிறது. இரு கட்சிகளும் தனி ஆவர்த்தன கச்சேரியை நிகழ்த்துகின்றன. புதுச்சேரியில் தனித்து போட்டி என ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி அறிவித்துவிட்ட நிலையில் புதுச்சேரியில் தனித்தனி ஆவர்த்தனம் நடத்தும் திமுக காங்கிரஸ் கட்சிகள். திமுக அலுவலகத்துக்கு காங்கிரஸ் வரட்டும் என திமுகவும், காங்கிரஸ் அலுவலகத்திற்கு திமுக வரட்டும் என காங்கிரசும் இடையே ஈகோ யுத்தம் போய்கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு மாறியிருக்கிறது இந்த புயல். ஏற்கனவே தமிழகத்தில் கூட்டணி தொகுதி பங்கீடு விவகாரத்தில் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே அதிருப்தி இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் தமிழகத்தில் என்ன முறை பின்பற்றப்பட்டதோ அதே முறைதான் புதுச்சேரியிலும் பின்பற்றப்படும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்திருந்தார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.